360 ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்கும்போது ஒரு 2 படம். ஒன்னு வந்து ஹாரர் காமெடி படம், இன்னொரு வந்து ஃபேமிலி டிராமா படம். 2 படம் எப்படின்னு பாத்துறோமா. ஃபர்ஸ்ட் படம் வந்துட்டு ஹேண்ட்ஸம் பாய்ஸ் வந்து Amazon Prime தமிழ் டப்பிங்ல இருக்கு. ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன், இந்த படத்துல கெட்ட வார்த்தை தாறுமாறா இருக்கும். அதே மாதிரி சில கொடூரமான விஷயம் இருக்கும். ஸோ ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் 18+. படத்துல முக்கியமா காமெடி எலிமெண்ட் தாறுமாறா கூட இருந்துச்சு. தமிழ் டப்பிங் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் கொரியன்ல கூட ஒரு கெட்ட வார்த்தை இருக்குமா தெரியல, தமிழ் டப்பிங்ல சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு காமெடி படம் நினைச்சு தான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது ஒரு ஹாரர் காமெடி படம் அப்படின்னு. உண்மையிலே இந்த ஹாரர் ஜானரை இந்த காமெடியோட சேர்த்து பண்ணது டிஃபரெண்டா நல்லா இருந்துச்சு. படத்தோட கதை எடுத்துக்கிட்டாலும் பெருசா ஆகோகா அதெல்லாம் இல்ல, ஒரே டெம்ப்ளேட் தான். ஆனா அந்த டிஃபரெண்டா சூப்பரா பண்ணிருந்தாங்க. அண்ட் படத்தோட டியூரேஷன் ஒரு டீசென்டான டியூரேஷன் தான். எங்கேயும் பெருசா போடிக்க வாய்ப்பு இல்ல, சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. ஓவரால் இது ஒரு ஜாலியான மஜாவான ஒரு படம். 18+ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவது படம் ஜூனியர் Amazon Prime தமிழ் டப்பிங்ல இருக்கு. இந்த ஆக்சுவலா ஒரு தெலுங்கு படம் தான். தெலுங்கு படத்துல இருக்க எல்லா அம்சமும் இந்த படத்துல இருக்கு. படத்துல முக்கியமா நெகட்டிவா பட்டது படத்தோட டியூரேஷன் தாங்க. 2 மணி நேரத்துக்கு மேல போட்டு எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு டியூரேஷன் படத்துக்கு தேவையில்லை, ஏகப்பட்ட சீன் தூக்கி போட்டுருக்கலாம். அண்ட் படத்துல ஒரே ஒரு பாசிட்டிவா எனக்கு பட்டது வந்து படத்துல ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வரும். அந்த போர்ஷன் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. அதுல ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அவங்க கேரக்டர் சூப்பரா பண்ணிருந்தாங்க. ஆனா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. நான் இந்த படத்தை பார்க்க முக்கியமான காரணமே ஜெல்லியா மேம் தான். அவங்க இருக்காங்கனால படத்தையே பார்க்க ஆரம்பிச்சேன். உண்மையிலே அவங்க ரோல் சூப்பரா இருந்துச்சு. அவங்க சூப்பராகவும் நடிச்சிருந்தாங்க. தெலுங்குல ஒரு படம் பண்ணிட்டாங்க, தமிழ்ல சீக்கிரமா ஒரு படம் நல்லா இருக்கும். அண்ட் ஸ்ரீலீலா வந்துட்டு எப்பயும் போல ஒரு வழக்கமான ஹீரோயினா தான் வராங்க. படத்துக்கு தமிழ்ல போய் நல்லா பண்ணிருந்தாங்க. பட் வந்து சாங்ஸ் வந்து தெலுங்குல தான் நல்லா இருந்துச்சு, தமிழ்ல கொஞ்சம் முக்கியமா தான் இருந்துச்சு. அண்ட் படத்துக்கு டான்ஸுக்கு பஞ்சமே இல்ல. ஹீரோ கிருத்தியும் சரி, அப்புறம் ஹீரோயின் ஸ்ரீலீலா அவங்க சொல்லவே வேணாம், டான்ஸ்ல பிடிச்சிருந்தாங்க. முக்கியமா அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண வைரல் சாங் நினைக்கிறேன், அந்த சாங் உண்மையிலே பிளாஸ்டா இருந்துச்சு. ஓவராலா சில பல கிஞ்சி சீன் இருக்கதான் செய்து, சில தேவையான சீன்ஸா இருக்க செய்து. பட் சில காமெடி எலிமெண்ட் அங்கே ஒர்க் அவுட் ஆச்சு. எமோஷன் ஓரளவு டீசெண்டா ஒர்க் அவுட் ஆச்சு. மொத்தமா இது ஒரு ஆவரேஜான ஒரு படம். நான் ரெக்கமெண்ட் பண்றது வந்து ஹேண்ட்ஸம் பாய்ஸ் படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை உங்களுக்கு வேணா ட்ரை பண்ணி பாருங்க, பார்க்கணும்னு வச்சீங்கன்னா. அந்த 2 படத்தை பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சினிமா சம்பந்தப்பட்ட வீடியோஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ. தேங்க்ஸ் so much. Bye bye.